ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, வெல்கம் டு அவர் ஸ்பாக்ஸ் அகாடமி. இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதுலயும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றது இப்ப நவடேஸ் எல்லாருக்குமே ஆசை நிறைய ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டுல நம்ம எப்படி நம்மக்குரிய கவர்மெண்ட் வேலையை நம்ம படிச்சு வாங்குறது அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு நம்ம இந்த கவர்மெண்ட் ஜாப் தான் நீங்க டார்கெட் பண்றவங்களா இருந்தா நம்மளோட ஸ்பாக்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ஸோ நீங்க அதுல குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா நம்ம போடக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கட்டும், எப்படி படிக்கணும் அந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ், அதுல காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேவெண்டா இருக்கக்கூடிய வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் டார்கெட் பண்றவங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டக்ட் பண்றது டிஎன்பிஎஸ்சி. இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. குரூப் 1 அப்படின்றது நமக்கு கலெக்டர் கேடர். ஸோ நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 4 பத்தி தான் இப்ப மேக்சிமம் பார்க்க போறோம். ஓகேங்களா? குரூப் 2 அண்ட் குரூப் 4 எப்படி நம்ம பார்ப்போம். இப்ப இதுல நம்ம இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது 2026ல எலெக்ஷன் வரனால மேபி எக்ஸாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருந்தது. பட் இல்ல, எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே அது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் 2, குரூப் 4 இப்போ இது ரெண்டுக்கும் என்ன படிக்கணும், எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் இது பார்க்க போறோம். எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 அண்ட் 4. இப்ப ஃபர்ஸ்ட் 1க்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க தான் பிகினர்ஸ், இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதான் நம்மளோட ஆர்டர். அப்ப குரூப் 4ஓட சிலபஸ் முடிச்சுட்டு அடுத்து குரூப் 2, அடுத்து குரூப் 1 இப்படி போறது பக்கா ஸ்ட்ராட்டஜி. இல்ல நான் ஸ்டார்டிங்லேயே நல்லா படிப்பேன் அப்படின்னா குரூப் 1ஓட சிலபஸ் டைரக்டா எடுத்து ப்ரிப்பேர் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. அதை ஈஸியா கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களோட இதை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன எப்படி பண்ணணும், என்னவா இருக்கும், என்ன பண்ணலாம் எப்படின்றத நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சிலபஸ் பார்க்கணும். இப்ப சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட். இப்ப 10th 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th to 10th புக்கு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? 6th to 10th புக்கு. அப்ப 6th to 10th புக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழா இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடீஸ்ல வரக்கூடிய சயின்ஸ், சோசியல், ஓகேங்களா, அறிவியல், சமூக அறிவியல், அது போக இன்னொன்னு மேக்ஸ். மேக்ஸ் உங்களுக்கு ஆப்டிடியூடுன்ற டாபிக் கீழே வரும்போது அது நம்ம பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சிலபஸ் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிலபஸ் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம படிக்கலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷனை நம்ம எடுத்துருவோம். அதாவது ஜென்ரல் தமிழும் இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கு. இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் இது பார்த்தோம்னா என்னடா இவ்வளவு ஈஸியா தான் இருக்கா, நம்ம படிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு கண்டிப்பா வரும். இலக்கணம் இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரித்தெழுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை. சந்திப்பிழை அப்படின்றது இந்த புள்ளி வைக்கக்கூடிய எழுது. இப்ப இந்த சந்திப்பிழையில எடுத்துட்டோம்னா இப்பு போடாம இருந்தா நம்ம இந்த இடத்துல இப்பு வைக்கணும். அதே மாதிரி குரில் நெடில் வேறுபாடு. குரில் நெடில் வேறுபாடுனா இப்ப அந்த மாதிரி குரில் நெடில் வேறுபாடு. அதே மாதிரி லகர லகர, ல ல ல 3 எழுத்தையும் எப்படி மாத்தி எழுதலாம், நகர நகர, ரகர ரகர. இப்ப சின்ன ரா போடுற வேண்டிய இடத்துல பெரிய ரா போடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அது எல்லாத்தையும் பாக்குறது. அடுத்து இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், இது எல்லாமே நமக்கு இலக்கணம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எழுத்து. அடுத்தது சொல்லுல. சொல்லுல என்னென்ன இலக்கணம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எழுத்துல வரக்கூடியது. அடுத்தது சொல்லுல. சொல்லுல என்னன்னா வேர் சொல் அறிதல். வேர் சொல்லல இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், பேரிச்சம், இது எல்லாமே நம்ம 6th to 10th புக்ல இலக்கணமா நம்ம படிக்கக்கூடியதுதான். அடுத்தது சொல்லகராதி. சொல்லகராதின்றது அதே மாதிரிதான் எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. இப்ப ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கு கீழே கண்டிப்பா நமக்கு எதிர்ச்சொல் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம அப்படியே படிச்சுட்டே வருவோம். இப்ப அடுத்தது ஒரு எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிக, இந்த மாதிரி பொருந்தா சொல்லை கண்டறிக, அகர வரிசைப்படி எழுதுக. அகரை வரிசைப்படி எழுதுக அப்படின்னா இப்ப அணில், ஆடு,
இலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல நமக்கு மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. இலை, ஆடு, அணில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகர வரிசைப்படி நம்ம அந்த வரிசைப்படி இது பண்ணணும். அப்ப அதே இது வந்து மாத்தி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கக்கா வரிசையில கக்கா, கிக்கி, குகு, கே, கை, கக்கோ, கௌ அந்த இது எது கொடுத்திருந்தாலும் சரி நம்ம மாத்தி எழுதணும். இப்ப அதே மாதிரி ஒரு மொழி பன்மொழி, சொல்லும் பொருளும் அறிதல். சொல்லும் பொருளும் அறிதல்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் புக்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு தான் மேக்சிமம் இருக்கும். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள். இப்ப அசதின்னு சொல்லுவோம், சோர்வுன்னு சொல்லுவோம். சோர்வு அதாவது ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள். அதே மாதிரி இப்ப அடுத்தது பாருங்க, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்ப கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பள்ளிக்கு சென்று கல்வி பயில்தல் சிறப்பு. அப்ப பயில்தல் அப்படின்றது வந்து எழுதுதல் அப்படின்னு சொல்லலாம். பயில்தல் சாரி என்ன வரும், பயிலுதல் தான் வரும். அப்ப ஸ்கூலுக்கு போனோம்னா என்ன பண்ணோம், படிப்போம். அப்ப அந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்ப அதே மாதிரி அவங்களே எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். அப்ப நட்சத்திரம் கிடையாது, சோ முகில். அந்த மாதிரி கரெக்டான வார்த்தையை நம்ம எடுத்து போடணும். அதே மாதிரி இப்ப அடுத்தது பாருங்க, தமிழ் தூய தமிழ் சொற்களை இணைத்தல். இப்ப நம்ம ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவோம், வெத்தலை அப்படின்னு சொல்லுவோம், நாக்காளி அந்த மாதிரி சொல்ற இடத்துல நமக்கு வெத்தலை அப்படின்னா வெற்றிலை. அப்ப அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம கரெக்டா அந்த வார்த்தைக்கு இணையான வேறு சொற்களை மாத்தி எழுதணும். இப்ப அடுத்தது வந்து பேச்சு வழக்கு சொற்கள். பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேச்சு வழக்குலயும் சரி பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிழை திருத்தம். இப்ப மருவு பெயர்கள் அப்படின்னு அதாவது நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னா நேற்று மழை பெய்தது. அப்ப புதிய சொல்ல கரெக்டா எடுத்து எழுதணும். அந்த மாதிரிதான். ஓகேங்களா. அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல்லை தருக. இப்ப இதுல பாருங்க, அழகு 3ல எழுதும் திறன். எழுதும் திறன் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம நார்மலா பேசும்போது இன்று நான் இன்று கோவில் சென்றேன் அப்படின்னா நான் இன்று கோவில் சென்றேன் அப்படின்றத வந்து அப்படியே மாத்தி மாத்தி கூட கொடுக்கலாம். கோவில் சென்றேன் இன்று நான் அந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம கரெக்டா ஒழுங்குபடுத்தி எழுதணும். அதே மாதிரி தன்வினை பிறவினை, ஒருமை பன்மை. அதே மாதிரி மரபு தமிழ் அப்படின்னா உயர்திணை அக்ரிணை. உயர்திணை அக்ரிணை அப்படின்னா உயர்திணைனா மக்கள் அந்த மாதிரி சொல்லுவோம். அக்ரிணை அப்படின்னா ஆடு மாடுதல். அப்ப ஆடு மாடுலாம் ஆடு வந்துச்சு மாடு போச்சு அப்படின்னு தானே பேசுவோம். இப்ப அந்த மாதிரி இதை அம்மா வந்தாள், இந்த மாதிரி அம்மா வந்தது அப்படின்னா அம்மா வந்தாள், அதை மாத்தி எழுதணும். சோ இதுதான் வந்து மரபு அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ஆண் பால், பெண் பால், ஒற்றன் பால். சோ என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி இளமை பெயர் அப்படின்னா பசுக்கு இளமை பெயர் என்ன, கன்று. அதே இது ஆடு அப்படின்னா குட்டி. அதே மாதிரி ஒளிமரபு இது வந்து என்னது, இளமை பெயர். ஒவ்வொன்றுக்கும் இளமை பெயர். அடுத்தது இந்த பாருங்க, ஒளிமரபு அப்படின்னா நாய் கத்தியது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாய் கத்தியது அப்படின்றது தப்பானது, நாய் குரைத்தது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டாங்க, ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அதை எல்லாத்தையும் கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த அழகு 3ல இருக்கக்கூடியது. அழகு 4ல என்ன அப்படின்னா கலை சொற்கள். கலை சொற்கள்ன்றது நிறைய இருக்கு. பட் நமக்கு என்னென்ன கிடைக்குதோ நம்ம அந்த புக்ஸ்ல கலெக்டிவா நம்ம என்ன படிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதா கலை சொற்கள். அடுத்தது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஒரு கொடுத்திருப்பாங்க, ஒரு பத்தியில இருந்து அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பழமொழி கொடுத்துட்டு அந்த பழமொழியோட பொருள் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஓமை தொடர் கொடுத்துட்டு அந்த ஓமை தொடரோட பொருளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு. எளிய மொழிபெயர்ப்புனா ஆங்கில வார்த்தை கொடுத்து அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்கலாம். இப்ப பயன்பாடுல இருக்கு பென்டிரைவ், பிரிண்டர், இதுக்கு ஈக்குவலான தமிழ் பெயர் கணினி. இது கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இணையான தமிழ் பெயர்களை கேட்டிருக்கலாம். ஓகேங்களா. இது ஃபுல்லா சிலபஸ். இப்ப இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் தான். இப்ப குரூப் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அதே இது குரூப் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் 2ல எப்படி இருக்கும் அப்படின்னா 2 எக்ஸாம் இருக்கும், பிரிலிம்ஸ், மெயின்ஸ். பிரிலிம்ஸ், மெயின்ஸ். பிரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தமிழ், அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் இது பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ் போக முடியும். மெயின்ஸுக்கு தனி சிலபஸ் இருக்கு, அது டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்கும். ஓகேங்களா. இப்ப இதுல பாருங்க, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
இலக்கியம் அப்படின்றதுல திருக்குறள் கீழே 20 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த 20 அதிகாரங்களுக்குரிய இதை மட்டும் குறள் மட்டும் பார்க்கணும், அதோட பொருளும் பார்க்கணும். அடுத்தது மேற்கோள்கள். அதே மாதிரி இந்த புக்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் புக்குக்குள்ளதான், அதுவே இங்க போட்டுட்டாங்க. அழகு 7ன்றது வந்து பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அப்ப இதுல இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சோம்னா, இப்ப அதுல இருக்கக்கூடிய நாலடியார், நான்மடி கடிகை, அதுல வரிசையா கொடுத்திருக்காங்க பாருங்க. நாலடியார், நான்மடி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40 தொடர்பான அது தொடர்பான செய்திகள். அதே மாதிரி அடுத்து உவேசா, சுவாமிநாத ஐயரை பத்தி, அதே மாதிரி ஏலாதி, ஔவையார் பாடல்கள், மீனாட்சி சுந்தரனார் பாடல்கள், அந்த மாதிரி எது நம்ம படிக்க முடியுமோ அது எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. சுந்தரமன்னாரை பத்தி, அடுத்து பாவேந்தரை பத்தி, வீரமாமுனிவரை பத்தி, ஜி.இ. போப் பத்தி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து படிச்சுக்கணும். அடுத்தது இது ஜென்ரல் தமிழ்ல. ஜென்ரல் ஸ்டடி கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நமக்கு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல படிக்கலாம். இப்ப ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் சயின்ஸ் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புக்கு தான். ஓகேங்களா? உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புக்ல தான். இப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அடுத்தது ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சயின்ஸ் சோசியல் புக்ல இருக்கு பாத்தீங்களா, அதே இதுதான். ஹிஸ்டரி, பாலிட்டி இது எல்லாமே சோசியல் புக்ல இருக்கு. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு சிலது மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த இயர்லயே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் ஒரு கான்செப்ட்ல கிடைக்கும், அது எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையுமே நமக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்டரியில வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி, சிந்து சமவெளியை பத்தி, அதே மாதிரி குப்தர்களை பத்தி, டெல்லி சுல்தான், முகலியர், மராத்தேஸ், அப்புறம் விஜயநகரம், பாம்னி கிங்டம் இவங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வி.ஓ. சிதம்பரனார் பத்தி, ஜவஹர்லால் நேருவை பத்தி, காமராஜரை பத்தி எல்லாமே நம்ம இதுல ஹிஸ்டரிக்கு கீழே பாத்துருவோம். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது எல்லாமே பாலிட்டிக்கு கீழே நம்ம பார்ப்போம். அடுத்து இந்தியன் எக்கனாமி அண்ட் எக்கனாமியை பத்தி பாக்குறோம் அப்படின்னா ஓவரால் நமக்கு 5 இயர் பிளான்லாம் நடக்கும்ல, எப்ப ஆரம்பிச்சது, இப்ப நடக்கிறது என்னென்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து ஃபைனலா ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இது நம்ம தமிழ் சொசைட்டில இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, நம்மளோட தமிழோட சங்கம் ஏஜ் பத்தி இருக்குது. திருக்குறள் தான் மேக்சிமம் இருக்கும். அதே மாதிரி தந்தை பெரியாரை பத்தி பார்க்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட், அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல உமன்ஸோட ரோல் என்னென்ன இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதுதான் ஹிஸ்டரி, கல்ச்சர். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் லாஸ்ட் டாபிக். அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் இந்த 25 மார்க்ஸ் அப்படின்றது தான் மேக்சிமம். நிறைய பேர் பூஸ்டர் மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த 25 மார்க்ஸ் கண்டிப்பா தூக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு இதுல சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், இது ஹச்சிஎஃப், எல்சிஎஃப், அதே மாதிரி ரேஷியோட ப்ரொபோர்ஷன், டாபிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடுத்த ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ் இது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? இப்ப இதுதான் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிரிலிம்ஸோட சிலபஸ். இப்ப இந்த சிலபஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படி படிக்கணும்? இப்ப ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப டைரக்டாவே நீங்க ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ், ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய பேசிக்ஸையும் இம்பார்ட்டன்ட் ஆனதையும் அந்தந்த சிலபஸ்க்கு தகுந்தபடி படிச்சு முடிச்சுட்டே வரணும். இப்ப 6th to 10th இருக்கு அப்படின்னா சயின்ஸ் புக் எடுத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடணும், சோசியல் எடுத்தீங்கன்னா சோசியல் ஃபுல்லா கவர் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா போயிட்டு அது போக மீதி என்ன சிலபஸ்ல எனக்கு எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கோ படிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்ஸ் இருக்கும். அப்ப 300 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்ல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்ஸ். அதே மாதிரி தான்
ஜிஎஸ்லையும், தட் மீன்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டையும் சேர்த்து இங்க ஒரு 150 மார்க்ஸ். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தது தான் நமக்கு 300 மார்க்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த 300 மார்க்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல மேக்ஸிமம் தமிழ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்ல 95 கொஸ்டின்ஸ் நீங்க மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடணும். ஏன்னா 10th வரைக்கும் இருக்க ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹையா நீங்க இது பண்றீங்களோ உங்களோட பாசிபிலிட்டி நல்லா ஈஸியா இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்குள்ள போறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு புக்ஸை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிடணும். புக்ஸ் கலெக்ஷன் முடிச்சக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும். இதுதான் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்ப நம்ம அகாடமியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 புக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த 20 புக் மெட்டீரியல்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா 18 ஜெனரல் ஸ்டடீஸ் மெட்டீரியல் இருக்கு, 2 ஜெனரல் தமிழ் மெட்டீரியல் இருக்கு. அந்த 18 ஜெனரல் ஸ்டடீஸ்ல 8 கான்செப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்ல. அதுல 8 டெஸ்ட் புக், அதாவது சிலபஸ் படிக்கக்கூடிய 8 டெஸ்ட் புக், 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் இருக்கு. அடுத்து டோட்டலா கொஸ்டின் பேங்க்ன்றது 10 இயர்ஸ் ப்ரீவியஸா கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் கம்பைன் பண்ண 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஓவராலா ஒரு டெஸ்ட் சீரிஸ் புக்கும் ஓவராலா ஒரு கொஸ்டின் பேங்க்கும் தனியா இருக்கு. இதுதான் 8 டெஸ்ட் புக் பிளஸ் 8 பிளஸ் 8 பிளஸ் 2 18 புக்ஸ் வந்துருச்சா. இது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. ஜெனரல் தமிழ்ல இருக்கக்கூடிய 2 புக்ல இருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கான்செப்டுக்கு ஒரு புக்கு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு புக்கு. இதுதான் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட 20 புக் மெட்டீரியல்ஸ். இந்த 20 புக் மெட்டீரியல்ஸையும் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த புக்கு நான் வாங்கினா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, இந்த புக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா ரெக்கார்டட் செஷன் ப்ரொவைட் பண்றோம். ஃப்ரீ ரெக்கார்டட் செஷன் 6 months ஒரு இதோட உங்களுக்கு ஃப்ரீ ரெக்கார்டட் செஷன் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க ஈஸியா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், புக்ஸும் அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு இது பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் உங்களோட காண்டாக்ட் நம்பர். இந்த காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ். ஓகேங்களா, உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். நம்ம சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.